என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில். உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே சொல்லலாமா? உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்மையை என்னை கைவிடல சொல்லுவோம். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்மையை என்னை கைவெறுக்கையார் வெறுக்கையார் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், வெறுக்கையார் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோங்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோங்கே 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 உம்மை துதிப்பேன். அவர் நல்லவர் சர்வ வல்ல. நல்ல கரங்களை தட்டி கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும். அவர் அற்புதர், அவர் அற்புதர், அவர் அற்புதர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் அற்புதர், அவர் அற்புதர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல கரங்களை தட்டுவோமா? அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் அற்புதர், அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால இங்க யாரெல்லாம் இந்த மாதத்துல கொடுக்கிற தெய்வத்தை நோக்கி என் வாழ்க்கையில கடந்த 11 மாதங்களும் இந்த 12வது மாதத்தினுடைய சில நாட்களிலும் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். அனாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் நம்மை கடைசி மட்டும் மரண பரியந்த நம்மை நடத்த வல்லவர். நல்ல கரங்களை தட்டுவோமா? அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல நல்லா 2 கரங்களை உயர்த்துங்க. தேவனே, எனக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி, எனக்கு கொடுத்த பலத்திற்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி, எனக்கு கொடுத்த கணவனுக்காக நன்றி, மனைவிக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல தகப்பனையும் தாயும் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தல. அந்த கொடுத்து மகிழும் திருநாள்ல ஆண்டவரே எனக்கு நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஆண்டவரே, உண்மை ஆராதிக்க ஒரு நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டுவோம். அந்த ஆலயத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, தேவனுடைய மகிமை இருக்கிறது, தேவனுடைய அற்புதங்கள் செயல்படுகிற இடம். இன்றைக்கு யாரெல்லாம் கேட்கிறீங்களோ உங்களுடைய தடைகள் எல்லாம் மாறப்போகிறது. ஆண்டவர் உங்களுடைய தடைகளை உடைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் அற்புதர், அவர் கரிசனை உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவரை போல இந்த தெய்வம் உலகத்துல கிடையவே கிடையாது. அவர் ஒருவரே தெய்வம். கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் கடவுள் அல்ல. என் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இருக்கிற இடத்துல என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே சொல்லுங்க. என் நண்பனா வந்தீங்க, பொய்யான வாழ்க்கைய மாத்தினீங்க, மெய்யான வாழ்க்கையை கொடுத்தீங்க. உங்களை போல தெய்வம் இந்த உலகத்துல யாருமே கிடையாது.
ஆண்டவரே உம்முடைய பிரசன்ஸ் எங்க தலை மேல கடந்து வருவதாக. யாரெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அன்னாய்ச்சிங்க நீங்க பெற்றுக்கொள்றீங்க, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றீங்க. யாரெல்லாம் உங்க பிரசனை வேணும் ஆண்டவரே, உங்க பிரசனத்தை விட்டு எங்க ஓடுவேன்? பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்களுடைய பிரசனம் இருக்கும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய பிரசனை இல்லாம இருக்காது ஆண்டவரே. உங்க பிரசனை எங்களை வழி நடத்துவதாக சொல்லாம. உங்க பிரசனத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சீரகில்லாமல், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே. சொல்லுவோம் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் ஓலா, சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, நிறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனம் கடந்து வருவதா நிரப்புவதாக. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் வருகிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல். பொய்யான வாழ்வையே பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி, மண்ணான என்னையே உன் கண்கள் கண்ட. உங்க பிரசனம், உங்க பிரசனத்தில் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ். தேங்க்யூ லார்ட். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் வருகிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அப்படியே நம்ம எல்லாரும் அமைதியா சொல்ல போறோம். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல். எஸ் எஸ் எல்லாரும் எல்லாரும் உணர்ந்து ஒண்ணு. உங்க சமூகத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்க எஸ் ஓ ஜீசஸ் ஆமென் thank you எஸ் உங்க இன்றைக்கு யாரெல்லாம் உங்க வாயின் வார்த்தைகள் இருந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை இட்டீங்களோ, அவர் நல்லவர்னு சொன்னீங்களோ, வல்லவர்னு சொன்னீங்களோ, ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். உங்க குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். இன்றைக்கும் ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீதமான வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. கொடுத்து மகிழும் திருநாள்ல இந்த ஆராதனை எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அது உங்களுடைய கரம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடா நிரப்பீரா, எங்களை நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். அமர்ந்து கொள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த திருவிருந்து ஆராதனையிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டிய கிருபைக்காக
அவரை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தோத்தரிக்கிறேன். என்னை அழைத்த திருச்சபையின் குருவானவர், நம்முடைய திருமண்டலத்தின் துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கும், சபையின் செயலர், பொருளர், நிர்வாக குழுவினர், திருச்சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவிக்கிறேன். ஆராதனையில் ஐயா சொன்னாங்க, இந்த ஆலய ஆராதனையில் முதன் முறையாக கலந்து கொள்பவர்கள் எழுந்து நில்லுங்கள் என்று. அப்போ எந்திரிச்சு நிற்கணும் போல ஒரு இம்பல்ஸ் எனக்குள்ளே ஏற்பட்டது. ஆனால் நான் எழுந்து நிற்கவில்லை. ஏனென்றால் இந்த சபையோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது எனக்கு இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னர் ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் திரு செல்லப்பா தர்மசிங் அவர்களின் இல்லத்து மாடியிலே திருச்சபையாக கூடி வரும்போதே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்த அனுபவம் எனக்கு உண்டு. ஏனென்றால் திரு செல்லப்பா தர்மசிங் அவர்கள் என்னுடைய நெருங்கிய உறவினர், என்னுடைய மாமனாரின் உடன் பிறந்த தம்பி, என் மனைவிக்கு சித்தப்பா. அவர்கள் அழைப்பின் பேரிலே நான் பல முறை அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறேன். மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்காக காலம் சென்ற ஐயா சகாயம் அவர்கள் தலைமையிலே நீங்கள் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு விருதுநகருக்கு ஒரு குழு வந்திருந்தார்கள். அவர்களை எங்கள் திருச்சபையின் பல்வேறு குடும்பங்களுக்கு காணிக்கை சேகரிக்க அழைத்து சென்ற அனுபவம் எனக்கு உண்டு. எனவே இந்த திருச்சபைக்கு, இந்த ஐக்கியத்திற்கு நான் புதியவன் அல்ல. ஸோ ஐ ஃபீல் அட் ஹோம் இன் யுவர் ஃபெல்லோஷிப். 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த உறவு இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களை நான் நன்றியோடு எண்ணி பார்ப்பதற்கு இன்னொரு நியாயமான முக்கியமான காரணமும் உண்டு. ஜோ டேனியல் என்ற குழந்தையை, சிறுவனை, இளைஞனை, இறையியல் கல்லூரி மாணவனை, பயிற்சி ஆயரை குருவானவராய் உருவாக்கி அவரை உலைக்களத்திலே அடித்து செதுக்கி பட்டை தீட்டி ஒரு ஜொலிக்கும் வைரமாக குருவானவராக மாற்றி நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். கடந்த 6 ஆண்டுகளாக எங்கள் திருச்சபையிலே அவர்கள் ஆற்றி வரும் மகத்தான திருப்பணிகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவரை உருவாக்கி தந்த இந்த திருச்சபையை நான் மறக்க முடியாது. அவரை அந்த குருத்துவ பணிக்கு அர்ப்பணித்த தாயார் அவர்களையும் நான் வெகுவாக பாராட்டுகிறேன். இன்றைக்கு கொடுத்து மகிழும் திருநாளை நாம் அனுசரிக்கிறோம். இந்த கொடுத்து மகிழ்தல் என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஒவ்வொரு முக்கியமான படிநிலையோடும் அல்லது ஒழுங்கோடும் தொடர்புடையது. கொடுத்து மகிழ்தல் என்பது ரட்சிப்பு அல்லது மனம் திரும்புதலோடு தொடர்புடையது. கொடுத்து மகிழ்தல் என்பது ஜெபத்தோடு தொடர்புடையது. கொடுத்து மகிழ்தல் என்பது ஆண்டவரை துதித்தல், ஆராதித்தல், அதோடு தொடர்புடையது. கொடுத்து மகிழ்தல் என்பது உபவாசத்தோடு தொடர்புடையது. கொடுத்து மகிழ்தல் என்பது காணிக்கை படைத்தலோடு தொடர்புடையது. கொடுத்து மகிழ்தல் என்பது உபவாசத்தோடு தொடர்புடையது. கொடுத்து மகிழ்தல் என்பது நாம் ஆண்டவரின் 2ஆம் வருகையிலே தகுதியுள்ளவர்களாய் காணப்படுவதோடு தொடர்புடையது. சுருங்க சொல்ல போனால் கிறிஸ்தவ வாழ்வே கொடுத்து மகிழ்வதுதான். அதனால் தான் சொல்லுவார்கள் கிறிஸ்டியானிட்டி இஸ் சேரிட்டி என்று. கிறிஸ்தவமே ஈகைதான், கிறிஸ்தவமே கொடுத்து மகிழுதல் தான். நான் சொன்ன அந்த அத்தனை ஒழுங்குகளும் எப்படி கொடுத்து மகிழுதலோடு தொடர்புடையது என்பதை நாம் வரிசையாக சுருக்கமாக தியானிக்கலாம். ஒரு மனிதனின் கிறிஸ்தவ வாழ்வு அவனுடைய மனம் திரும்புதலில், ரட்சிக்கப்படுதலில் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு யோவான் ஸ்நானகனை தெரியும். அவன் ஒரு தடாலடி பிரசங்கியார். அவன் செய்தி கொடுத்தான், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள், இல்லை என்றால் வெட்டப்பட்டு தூர தூக்கி எறியப்படுவீர்கள். இதான் செய்தி. அவன் காலத்து மக்களுக்கு இந்த செய்தியை
புரிந்து கொள்வது கடினமாய் இருந்தது. எனவே பலதரப்பட்ட மக்களும் அவனிடம் சென்று மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு சென்றார்கள். சென்ற அத்துணை பேருக்கும் செய்யும்படியாக அவன் சொன்ன முதல் காரியம், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். உணவு கொடு, உடை கொடு, ஆகாரம் கொடு, ஆடை கொடு. இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. மனம் திரும்புதல், கொடுத்தல். இப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுத்த இருவரையும், கொடுக்க தவறிய ஒருவரையும் உங்களுக்கு முன் நிறுத்த நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது நபர், அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவன் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாட்சி பெற்றவன். அவன் யார்? யோபு. இவனை மாதிரி இன்னொரு மனுஷன் கிடையாதுப்பா, தங்கம்டா இவன் அப்படின்னு ஆண்டவரே சொன்னார். அப்படி சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நடைமுறையாக, தன்னுடைய பழக்கமாக கொண்டிருந்த காரியங்கள் என்ன என்பதை யோபின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வசனங்களிலே பார்க்கிறோம். அதிலே யோபு சொல்லுவான், முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன், விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். குருடனை, சப்பானியை, விதவையை, திக்கற்ற பிள்ளையை, ஏழையை ஆதரித்தேன் என்று சொல்லுகிறார். அவனை ஆண்டவர் உத்தமன் என்றார், சன்மார்க்கன் என்றார். இன்னொரு மனிதன், அவனை லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவன் ஒரு ஆயக்காரன், மிகவும் உயரமானவன். அத்தி மரத்தின் மேலே ஆண்டவர் அவனை கண்டார், அவனை அழைத்தார், அவனோடு வீட்டிற்கு சென்றார். அவன் இயேசுவை சந்திக்கும் வரை அவனுக்கு அவனுடைய ஆஸ்தி ஆண்டவனாய் இருந்தது, அவனுடைய சொத்து ஆண்டவனாய் இருந்தது, அவனுடைய பணம் ஆண்டவனாய் இருந்தது. இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே மனமாற்றம் அடைகிறான். அவன் இயேசுவை ஆண்டவரே என்று இப்பொழுது அழைக்கிறான். இயேசுவை ஆண்டவரே என்று அழைத்து அவன் சொன்ன காரியம் என்ன? என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன் என்று அவன் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஏழைக்கு கொடுக்கிறேன், ரட்சிப்பு. கொடுத்தல், ரட்சிப்பு. இப்படி செய்ய தவறிய ஒரு வாலிபனை லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவன் இளைஞன், செல்வந்தன், இயேசுவை தேடி வருகிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுவார், கற்பனைகளை கைக்கொள். அவன் சொன்னான், என் சிறு வயது முதல் அவைகளை கை கொண்டிருக்கிறேன் என்று. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர் அல்லவா? லேவியராகமம் 19:18 சொன்னபடி, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனையில் அவன் குறைவுபடுகிறான் என்று ஆண்டவர் உணர்ந்து, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். உள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பரலோகத்திலே பொக்கிஷம். ஆனால் அவனோ ஆண்டவரின் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவனாய், மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்க தவறியவனாய் திரும்பி சென்றார். ரட்சிப்பு, மனம் திரும்புதல், கொடுத்தல். அடுத்தாற்போல் ஜெபத்திற்கும் கொடுத்து மகிழ்வதற்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று. வாசிக்க கேட்ட முதல் பாடம் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தம்முடைய மக்கள் மீது ஆண்டவர் ஒரு குறை சொல்லுகிறார். என்னவென்றால், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் அவர்கள் செய்த பாவம். அந்த பாவத்தை விட்டு அவர்கள் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று
17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். விதவையை, திக்கற்ற பிள்ளவனை, ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்கிறார். கொடுத்து மகிழுதல் ஜெபம். நம்முடைய இரட்சகரின் மலை பிரசங்கம் நம் அனைவருக்கும் தெரியும். மத்தேயு நற்செய்தி நூல் 5, 6, 7 அதிகாரங்களில் நாம் அதனை பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் 2 காரியங்களை கற்றுத் தருகிறார். ஒன்று, எப்படி தான தர்மம் செய்ய வேண்டும் என்று. இரண்டாவது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. இந்த 2லே எதை முதலாவது கற்றுத் தருகிறார்? எப்படி தான தர்மம் செய்யணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துட்டு தான் அப்புறம் ஜெபிக்க கற்றுத் தருகிறார். இதன் பொருள் என்ன? நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னால தர்மம் செய்து பழகு, ஜெபிப்பதற்கு முன்பாக கொடுத்து பழகு. இன்னொரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, தான தர்மம் எப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அப்படியே தான் ஜெபிக்கவும் சொன்னார். எப்படி தர்மம் செய்யணும்? வெளியே தெரியாம, விளம்பரப்படுத்தாமல், அந்தரங்கத்தில். எப்படி ஜெபிக்கணும்? அதே மாதிரி விளம்பரம் இல்லாமல், தற்புகழ்ச்சி இல்லாமல், அந்தரங்கத்தில். இந்த 2ஐயும் அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் செய்வார். ஜெபிப்பதற்கு முன் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது தான தர்மம் செய்ய. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் பெயர் கொர்நேலியு. அவன் இத்தாலியா பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாய் இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்தில், அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். அவன் ஜெபம் மட்டும் செய்யல, தர்மங்களையும் செய்தான், ஜெபமும் செய்தான். அவன் ஒரு நாள் ஒரு தரிசனம் காண்கிறான். பகலிலே 9ஆம் மணி நேரத்திலே ஒரு தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும் தரிசனம் கண்டு ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அப்ப தூதன் அவன்கிட்ட சொல்றான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. அவன் ஜெபங்கள் மட்டும் வரல, அவன் தர்மங்களும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்திற்கு சென்றன. நான் நினைக்கிறேன், அவனுடைய ஜெபங்களை ஆண்டவரின் சமூகம் வரை சுமந்து சென்றது அவன் செய்த தர்மங்களாய் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாட்கணக்கில், வாரக்கணக்கில் அல்லது மாதக்கணக்கில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜெபத்திற்கு இன்னும் பதிலை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு ஏழையை, ஒரு விதவை தாயை, ஒரு அபலையை, ஒரு திக்கற்ற பிள்ளையை தெரிந்தெடுத்து ஆதரித்து உதவி செய்து பின்னர் ஜெபித்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் ஜெபம் கேட்கப்படலாம். ஏனென்றால் ஜெபமும் தர்மமும் சேர்ந்தே ஆண்டவரின் சமூகத்திற்கு செல்லுகின்றது. முதலாவது பார்த்தோம், மனம் திரும்புதல், கொடுத்தல். இப்ப பார்த்திருக்கிறோம் ஜெபித்தல், கொடுத்தல். மூன்றாவது, நம்முடைய ஜெபத்திற்கும் கொடுத்து மகிழ்தலுக்கும் என்ன சம்பந்தம் என்று. அந்நாட்களிலே ஆண்டவரின் ஆலயத்திலே பலிகளை இடுவதற்கு ஆசாரியர்கள் இருந்தார்கள். இப்பொழுது நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஆண்டவருக்கு விலங்குகளை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செலுத்தும் பலி என்ன? பிரைஸ் ஆஃப் வர்ஷிப், ஸ்தோத்திர பலி. எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்லுவான், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த கடவோம் அப்படின்னு சொல்லி அதே மூச்சில் அவன் சொல்றான். அடுத்த வசனத்துல, அன்றியும் ஸ்தோத்திர பலியை செலுத்த கடவோன்னு சொல்லிட்டேன், உடனே ஸ்தோத்திரம் 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 அப்படியே பரவசத்திலே மிதந்துட்டு இருக்காதீங்கப்பா. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உதடுகளினால் ஆண்டவரை துதிப்பது எப்படி ஒரு பலியோ,
அதை போலவே நன்மை செய்வதும் தான தர்மம் செய்வதும் ஆண்டவருக்கு பிரியமான பலி. இதை மறந்து விடாதீர்கள் என்கிறார். ஆண்டவரை துதித்தல், ஆண்டவரை தோத்தரித்தல் மிகவும் அவசியம். ஆனால் பரலோகத்தின் அந்த பரவசத்திலேயே திளைத்து விடாமல் நாம் நன்மை செய்ய, தர்மம் செய்ய மறந்துவிடக் கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் ஒரு ஊமை சொல்லுவார். ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோ நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். வழியிலே கள்ளர்களால் தாக்கப்படுகிறான். அவனை தாக்கி குற்றுயிராக்கி அவன் உடைமைகள் அனைத்தையும் உரிந்து கொண்டு போய்விட்டார்கள். காயப்பட்ட அவன் சாலையிலே விழுந்து கிடக்கிறான். அந்த வழியாக வருகிறான் ஒரு ஆசாரியன். அவனை கண்டு பக்கமாய் விலகி சென்றான். அடுத்து வந்தவன் ஒரு லேவியன். அவனும் அவ்வண்ணமாகவே சென்று விட்டான். மூன்றாவதாய் வருகிறான் ஒரு சமாரியன். அவன் காயப்பட்ட மனிதனை தூக்கி எடுத்து அவன் காயங்களை கழுவி எண்ணெய் திராட்சரசம் வார்த்து சத்திரத்திலே சேர்த்து சத்திரக்காரனிடத்தில் அவனை பராமரிக்க பணமும் கொடுத்து சென்றான். இந்த 3 பேர்ல யார மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார்? சமாரியனை மாதிரி. அவன் நம்ம சமாரியன்னா சொல்றோம், நல்ல சமாரியன் சொல்றோம். அந்த நல்ல சமாரியன் பேரைத்தான் நம்ம திருச்சபைக்கு வச்சிருக்கிறோம். அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீயும் போய் அந்தப்படியே செய்யின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த ஆசாரியனும் அந்த லேவியனும் ஒருவேளை ஏன் அந்த மனிதனுக்கு உதவாமல் விலகி சென்றார்கள்? ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் வேலை எங்க? ஆலயத்தில். பலி செலுத்த நேரமாயிருமே, பாட்டு பாட நேரமாயிருமே, துதிக்க தாமதமாயிருமே அப்படின்னு ஒருவேளை அந்த ஆலயத்தை குறித்த கரிசனையில், அந்த சிந்தையில் அந்த இருவரும் அவனுக்கு உதவாமல் விலகி சென்றிருக்கலாம். ஆண்டவர் அவர்களை பாராட்டவில்லை. என்னுடைய ஆலயத்தின் மீது, என் மீது இருந்த பக்தி வைராக்கியத்தினால் அவர்கள் விரைந்து சென்றார்கள். அவனை போல் நீ இருன்னு சொல்லல. அவன் கிடக்கிறான். ஆலயத்துக்கு வர்றது அப்புறம் இருக்கட்டும், துதிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், பலி அப்புறம் இருக்கட்டும், முதல் நீ என்ன செய்? அவனுக்கு உதவி செய். தேவையில் இருப்பவனுக்கு கொடு. நீயும் போய் அந்தப்படியே செய். ஸோ ஆலய அனுபவங்கள், துதித்தல், தோத்தரித்தல் அனைத்தும் அவசியம்தான். ஆனால் இன்னலுற்றிருக்கும் நம்முடைய சக மனிதனையும் நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 4ஆவதாக, நாம் கொடுக்கும் காணிக்கைக்கும் கொடுத்து மகிழ்தலுக்கும் என்ன உறவு, என்ன தொடர்பு? இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த ஆலயத்தை நாங்கள் விரிவாக்க இருக்கிறோம், இன்னொரு ஃப்ளோர் மேலே கட்ட போகிறோம், அல்லது இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், காணிக்கை தாங்கன்னா குருவானவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க. அந்த காணிக்கையை கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கையாக கருதலாமா? நீங்கள் கொடுக்கிறது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு, அதை ஆண்டவருக்கு தரும் காணிக்கையாக கருத முடியுமா? கருத முடியும். கொடுக்கிறது ஆலயத்துக்கு தான். சரி, தூர இடத்தில் ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பணியாற்ற ஒரு மிஷினரியை அனுப்ப இருக்கிறோம். அவரை தாங்குவதற்கு மாதம் இவ்வளவு செலவாகும், காசு தாங்கன்னு கேட்குறாங்க. நீங்களும் கொடுக்குறீங்க. அந்த மிஷினரி பணிக்கு கொடுத்த காணிக்கை கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கையா? ஆம். தூர ஒரு இடம், அந்த கிராமத்தில் ஆலயமே இல்லை, ஒரு சிற்றாலயம் கட்ட வேண்டும், காசு தாங்கன்னு கேட்குறாங்க. நம்மளும் கொடுக்குறோம். அது கர்த்தருக்கு தரப்பட்ட காணிக்கையா? ஆம், காணிக்கை தான். ஒரு மனிதர் உங்களை வந்து சந்திக்கிறார். ரொம்ப பவ்யமாக உங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு, அண்ணே என் பிள்ளைக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு கடைசி நாள், 15,000 ஃபீஸ் கட்டணும், நான் கஷ்டப்பட்டு 12,000 பரட்டிட்டேன், இன்னொரு 3,000 ரூபா குறையுது, கொஞ்சம் இருந்தால் தாங்களேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்களும் அந்த 3,000 ரூபா அவர் கொடுத்துட்டீங்க. அந்த 3,000 ரூபாய் கர்த்தருக்கு தரப்பட்ட காணிக்கையாக கருதப்படலாமா? தரப்படலாம். அது கர்த்தருக்கு தரப்பட்ட காணிக்கை அல்ல. அது கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்த கடன். அது காணிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கொடுக்கல, கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஸோ காணிக்கை கொடுப்பதை விட ஒரு ஏழைக்கு கொடுப்பதை
ஆண்டவர் அதிகமாய் வலியுறுத்துகிறார். நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல பழக்கம் உண்டு. ஆண்டவருக்கு தருவதற்கென்று, ஆலயத்திற்கு தருவதற்கென்று நம்முடைய வருமானத்திலே 10ல் 1 பங்கை நாம் பிரித்து வைக்கிறோம். நம்முடைய திருச்சபைக்கு, ஊழிய நிறுவனங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறோம். ஏழைகளுக்கும் அதிலிருந்து தான் கொடுக்குறோம். என்னுடைய ஆலோசனை, நீங்கள் ஆண்டவரின் காரியங்களுக்கென்று 10ல் 1 எடுத்து வைப்பது போல் இன்னொரு 10ல் 1 ஏழைகளுக்கென்று எடுத்து வையுங்கள். கொடுத்து பாருங்கள். அது நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் கடன். அதை நிச்சயமாகவே அவர் திரும்ப தருவார். அவர் திரும்ப தரும் பொழுது ஆசீர்வாதத்தையும் கூட்டி தருவார். கர்த்தர் யாருக்கும் கடனாளி அல்ல. கர்த்தருக்கு கடன் கொடுப்பதற்கென்றும் ஒரு 10ல் 1 பிரித்து வைத்து கொடுத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:21 தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். 31ஆம் வசனம், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். நம்முடைய இரட்சகர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே தரித்திரருக்கு கொடுக்கும் பழக்கம் இயேசுவுக்கு இருந்ததா? இயேசுவுக்கு யார் ட்ரெஷரரா இருந்தா? யூதாஸ் காரியோத்து. அந்த 12 பேர்ல அந்த யூதாஸ் தான் ரொம்ப யோக்கியமானவனா? அவன் திருடன் ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் பணப்பையன் அவன்கிட்ட தான் கொடுத்திருந்தார். கடைசி ராப்போஜனம் அவனும் கலந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து, நீ போ, செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்யின்னு சொல்றார். இதனுடைய அர்த்தம் இயேசுவுக்கும் யூதாஸுக்கும் மட்டும்தான் புரியும். ஆனா மற்ற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நீ செய்யறத போய் சீக்கிரமாய் செய்யின்னு சொல்றாரு ஆண்டவர். ஒருவேளை பஸ்கா பண்டிகைக்கு வேண்டிய ஆயத்தத்தை செய்ய சொல்லலாம், அல்லது தரித்திரர் யாருக்கோ கொடுக்க சொல்லி இருப்பார், அதை விரைந்து செய் என்று நினைவூட்டுகிறார் நினைச்சாங்க. இது நீங்க எங்க பார்க்கலாம்னா லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். நம்முடைய இரட்சகரும் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு கொடுப்பதை தம்முடைய வழக்கமாக கொண்டிருந்தார். சரி, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, நான் சொன்னேன் 10ல் 1 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏழைகளுக்கு எவ்வளவு கொடுக்கிறது அப்படின்னு நீங்க யோவான் ஸ்நானனை கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? வச்சிருக்கிறதுல பாதியை கொடுத்துருமா. 2 ஆடைகள் இருந்தால் 1 கொடுத்துரு அப்படின்றான். 50% கொடுத்துருன்றான். யோவானோட பிரசங்கத்தை ஒருவேளை சகையும் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அவன் என்ன சொன்னான்? சொத்துல பாதியை கொடுத்துட்றேன் அப்படின்னா. 50% கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. சரி, எவ்வளவு கொடுக்கிறது அப்படின்னு நடைமுறை ஆலோசனை ஒன்றை பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை வழக்கமா எப்ப மேற்கோள் காட்டுறாங்க? ஆண்டவரின் காரியத்திற்கென்று, ஆலய காரியங்களுக்கென்று காணிக்கை சேகரிக்கும் போது இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை பவுல் எழுதும் பொழுது கர்த்தரின் காரியத்திற்கென்று காணிக்கை சேகரிப்பதை குறித்து எழுதவில்லை. மாறாக தான தர்மம் செய்வதை குறித்து சொல்லும் போதே சொல்லுகிறான். அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். தர்மம் செய்யும் பொழுது விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, உற்சாகமாக கொடு. உற்சாகமாய் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் ஒன்றை பிரியமாய் இருக்கிறார். சகோதரன் ஸ்டான்லி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நாம் இப்படி ஏழைகளுக்கு கொடுப்பதனால் அல்லது கொடுக்கும் பொழுது நாம் பாதிக்கப்பட வேண்டும். என்னை பாதிக்கும் அளவு நான் கொடுக்க வேண்டும், அதுவே ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கை என்று. சரி, அடுத்தாற் போல உபவாசம் கொடுத்து மகிழ்தல் என்ன தொடர்பு என்று பார்க்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு அழகான வாக்கியம் வருகிறது. நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வாக்கு தத்தம். அது இப்படி வருகிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னால செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு இது நடந்தா ரொம்ப மகிழ்ச்சி. இது நடக்கணும்னா
என்ன செய்யணும் அப்படின்றது இதுக்கு முந்தின வசனத்தில் வருது. அதனால தான் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்பொழுது அப்படின்னு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான உபவாசத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த வாக்கு எனக்கு பலிக்கும். ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் என்றால் என்ன என்பதை 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அது இப்படியாக வருகிறது: பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைத்த பட்னியா போட்டு ஒரு பெரிய நீண்ட கோரிக்கை பட்டியலை கையிலே வைத்துக்கொண்டு, ஆண்டவரே இதை தாரும், இதை தாரும், இதை செய்யும், இதை செய்யும், இதை செய்யும் என்று கேட்பது உண்மை உபவாசம் அல்ல. ஆண்டவருக்கு பிடித்த உபவாசம் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுத்தல், சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொள்ளுதல், ஆடை இல்லாதவனை கண்டால் அவனுக்கு ஆடை கொடுத்தல், உதவி கேட்டு வந்தவனுக்கு நம்மை ஒழித்து கொள்ளாமல் விரும்பி சென்று உதவி செய்தல். இந்த நாளையும் செஞ்சீங்கன்னா இதான்ப்பா எனக்கு பிடிச்ச உபவாசம்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த உபவாசத்தை நாம் மேற்கொண்டால் நம் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். நம் நீதி நமக்கு முன்பாக செல்லும். ஆண்டவரின் மகிமை நம்மை பின்னாலே காக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய சுக வாழ்வுக்கு கொடுத்து மகிழுதல் ஒரு அருமையான மருந்து என்று வேதம் சொல்லுகிறது. பைபிளில் பார்க்குறோம். சங்கீதம் 41:1-3 வசனங்கள்: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். 3வது வசனம்: படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கொடுத்தல் என்பது நம்முடைய வியாதிக்கு மருந்தாகவும் இருக்கலாம். அடுத்தாற்போல் நற்செய்தி அறிவித்தலுக்கும் கொடுத்தலுக்கும் அல்லது நற்செய்தி அறிவித்தலுக்கும் ஏழைகளுக்கும் என்ன தொடர்பு? யோவான் ஸ்நானன் இப்ப ஜெயிலில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு சந்தேகம். இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நிறைய வேலைகள் செய்கிறாரு, வந்திருக்கிற மேசியா இவர் தானா, இன்னொருத்தர் வரணுமா? இந்த சந்தேகத்தை இயேசுட்டையே கேட்டுருவோன்னு 2 பசங்களை கூப்பிட்டு அனுப்பி வைக்கிறான். அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா மேசியா நீர் தானா, இன்னொருத்தர் வர்றாரான்னு. ஆண்டவர் நான் தான் மேசியான்னு சொன்னாரா? சொல்லலை. என்ன சொன்னார்? இங்கே நடக்கிறத, இங்கே கேட்குறத போய் சொல்லுன்னு சொன்னார். அங்கே என்ன நடந்துச்சு? குருடர் பார்வை அடைந்தார்கள், சப்பானியர் நடந்தார்கள், செவிடர் கேட்கும் திறன் பெற்றார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள். தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டது. நற்செய்தியை பிரசங்கிப்பதிலும் ஏழைகளை நாம் மறந்துவிடக்கூடாது என்று நம்முடைய நாதர் சுட்டி காட்டுகிறார். கடைசியாக ஆண்டவரின் 2ஆம் வருகைக்கும் கொடுத்து மகிழ்வதற்கும் என்ன சம்பந்தம்? மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்திலே கடைசியிலே நாம் ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆண்டவர் மகிமை உள்ளவராக தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். உலக மக்கள் அனைவரும் 2ஆக பிரிக்கப்பட்டு அந்த சிங்காசனத்தின் முன்பாக நிற்கிறார்கள். செம்மறி ஆடுகள் ஒரு புறம், வெள்ளாடுகள் ஒரு புறம். 2 கூட்ட மக்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பசியாயிருந்தேன், உணவு கொடுத்தீர்கள்; தாகமாயிருந்தேன், தாகம் தீர்த்தீர்கள்; வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள்; காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று. 2 கூட்ட மக்களுமே கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்மை எப்பொழுது இவ்வாறு கண்டோம் என்று. ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பசியோடு இருக்கிற ஒருவனுக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் அது நீங்கள் எனக்கு கொடுத்த உணவு. தாகமாய் இருந்த ஒருவன் தாகத்தை தீர்த்தால் நீங்கள் என்னுடைய தாகத்தை தீர்க்கிறீர்கள். நோயாளி ஒருவனை மருத்துவமனையிலோ வீட்டிலோ சென்று பார்த்து விசாரித்து ஜெபித்து வந்தால் அது நீங்கள் எனக்கு செய்யும் உதவி. இப்படி செய்தவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆசீர்வாதம். இப்படி செய்ய தவறியவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே.
ஒரு ஏழைக்கு, ஒரு திக்கற்ற பிள்ளைக்கு, ஒரு விதவைக்கு உதவி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் ஆண்டவர் நம்மை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுவார். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே, அப்படிலாம் அடுக்கிட்டே போனாலும் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். கொடுத்து மகிழ்தலுக்கும் நம்முடைய நித்தியத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த புத்தகம், த பெஸ்ட் புக் இன் த வேர்ல்ட் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம்? அதை வாசிக்கிறோமோ இல்லையோ, அது சிறந்த புத்தகம் நமக்கு தெரியும், அதை சொல்லிடுவோம். சரி, இப்போ which is the second best book? பரிசுத்த வேதத்திற்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த புத்தகம் என்று எதை கருதுவீர்கள்? என்னை பொறுத்த மட்டில் நம் கையில் இருக்கிற பாமாலை கீர்த்தனை புத்தகங்களும் நாம் பயன்படுத்துகின்ற ஜெப புத்தகமும். பாமாலை கீர்த்தனை அந்த பாடல் வரிகளை பாருங்கள், வேதத்தை அப்படியே காட்டும், வேதத்தை அப்படியே பிரதிபலிக்கும். ஜெப புத்தகம் எழுதப்பட்ட அத்தனை சுருக்க ஜெபங்களையும் பாருங்கள், வேதத்தை அப்படியே காட்டும். பைபிளை வாசிக்கிறது ஒன்று தான், இதை வாசிக்கிறது ஒன்று தான், அப்படி தான் இருக்கும், முரண்பாடே இருக்காது. இதில் ஒரு ஜெபத்தை நினைவூட்டி நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் ஆராதனையின் தொடக்கத்திலேயே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கிறோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். அது எப்படி ஆரம்பிக்குது? சர்வ வல்லமையும் பிதாவே, ஆடுகளைப் போல போனோம், எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம், உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். போதும், உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை எழுதிய பரிசுத்தவான் ஆண்டவரின் கற்பனைகளுக்கு விரோதமாக எப்படி குற்றம் செய்தோம்னு அடுத்த வரியில சொல்றாரு. என்ன சொல்றாரு? செய்யத்தக்கவைகளை செய்யாமல். ரெண்டுமே தப்பு தான், ரெண்டுமே குற்றம்தான். ஆண்டவரே, செய்யத்தக்கவற்றை, செய்ய வேண்டியவற்றை நான் செய்யவில்லை, என்னை மன்னியும். செய்யத்தகாதவற்றை செய்துவிட்டேன், என்னை மன்னியும். இந்த ரெண்டுல எதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? செய்யத்தக்கவதை செய்யல, அதான் அதை முதல்ல சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் செய்யத்தகாத செஞ்சேன்னு சொல்ல வர்றாரு. இப்போ செய்யத்தக்க வேண்டிய ஒன்றை நாம் செய்ய தவறினாலும் அது ஆண்டவரின் பார்வையில் பாவம். நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருப்போம். அதை நம்ம சின்ஸ் ஆஃப் கமிஷன் சொல்லுவோம். கொலை செய்யக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அந்த டோன்ட், கூடாது கூடாது, ரொம்ப அலர்ட்டாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் எதை செய்யின்னு சொல்கிறாரோ அது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அதுவும் அதற்கு நிகரான பாவம். ஆண்டவர் செய் அப்படின்னு ஒன்று சொல்லி நம்ம அதை செய்யாமல் இருந்து நியாய தீர்ப்பு நாளில் அவருக்கு முன்னால் போய் நிற்கும்போது அதை நீ ஏன் செய்யவில்லை என்று கேட்பார். செய்யத்தக்க அதனை நீ ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நாம் சரியாக பதிலளிக்கவில்லை எனில் நம்முடைய நித்தியத்தை நாம் ஒருவேளை நரகத்திலே கழிக்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். எனவே கொடுப்பதற்கு, கொடுத்து மகிழ்வதற்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சந்தோஷமாய் கொடுத்து மகிழ்வோம். ஆண்டவரின் பெயரை, ஆண்டவரை அறியாத மக்களின் மத்தியிலே மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவரின் வருகையிலே மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொள்வோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த இந்த உம்முடைய நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக, இந்த ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடுத்து மகிழும் திருநாளிலே ஆண்டவரே, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்களும் மனமுவந்து கொடுத்திருக்கிறோம். ஒருவேளை எங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் கொடுக்க வேண்டிய அளவிற்கு கொடுக்கவில்லை என்றால், ஏழைகள் மீது, இல்லாதோர் மீது
காட்ட வேண்டிய அளவிற்கு கரிசனை காட்டவில்லை என்றால் அதனை தயவாய் பொறுத்தருளும். தம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் தெளிவாய் பேசியிருக்கிறீர். இன்றைக்கு கொடுப்பதிலே எங்கள் வாழ்வில் ஒரு எழுப்புதல், ஒரு மறுமலர்ச்சி உண்டாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாழ்வின் இறுதி வரை இதில் நிலைத்து நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் தாமே எங்களை எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபமன கடவோம். சற்று நேரம் அமைதியாக ஆண்டுடைய சமூகத்திலே 11 மாதங்களை கழிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் மட்டும் கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம் என்று சொல்லி நாம் பாடி இந்த வழிபாட்டை ஆரம்பித்தது போல, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் இம்மட்டுமாய் ஆசீர்வதித்தீரேப்பா, வழிநடத்தினரே, உமக்கு நன்றி என சொல்லி நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டு முழுவதுமாக நம்முடைய திருச்சபையின் மூலமாய் செய்தி நிறைவேற்றப்பட்ட அனைத்து சிறப்பான ஊழியத்திலும் நாம் பங்கேற்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பை நினைத்து நன்றி செலுத்துவோம். சிறப்பான செயல் திட்டங்கள் மூலமாக கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ மக்கள் பயன்பட்டு, ஜேம்சி ஊழியங்கள் மூலமாய் எத்தனையோ சிறு பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொண்டு, வெற்றி ஒன்று தோல்வியில்லை நிகழ்ச்சியின் மூலமாய் அநேக பிள்ளைகள் பயன்பெற்று ஒரு புதிய கல்வியாண்டுக்குள் பிரவேசிக்கவும், இப்படியாய் பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்முடைய திருச்சபை வழிநடத்தினதெல்லாம் நினைத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு திருச்சபையின் ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் நாம் காதால கேட்ட வாக்கியங்கள் நாம் கொடுக்கும் பொழுது தேவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். நாம் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வேண்டுதல்களை அங்கீகரிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுக்கும் பொழுது நாம் தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம். இந்த கொடுத்து மகிழும் திருநாளில் கொடுக்கும் கரங்களாக எங்களை, எங்கள் திருச்சபையும், எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி என சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக பண்டிகை நாட்களுக்கு நேராய் நாம் கடந்து செல்கிறோம். பனியின் காலங்கள், மழையின் காலங்கள், வயது மூத்த பெற்றோர்களுக்கு எந்த விதமான சேதங்கள் வராதபடிக்கும், சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு எந்த பலவீனத்தை உண்டு பண்ணாதபடிக்கும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என சொல்லி நாம் கேட்போம். நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் யாரேனும் பலவீனமாய் ஆஸ்பத்திரியிலோ வீடுகளிலோ இருந்தால் அவர்களுடைய பெயர்களை நாம் சொல்லி, ஆண்டவரே அவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன், அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து எங்களோடு இணைந்து இந்த ஆலயத்திலே பங்கேற்று ஆராதனையில் பங்கேற்க நீர் கிருபை தாரும் என சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். பண்டிகை காலங்களுக்கு நேராய் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்று மாலையில் நடைபெற இருக்கிற கிறிஸ்துமஸ் மரவிழா, தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஜேம்சி லாஸ்ட் செட் ஆஃப் ஸ்ட்ரீட் கிறிஸ்மஸ், அதை தொடர்ந்து நடைபெற இருக்கிற அனைத்து ஞாயிறு சிறப்பு நிகழ்வுகள், கேரல் ரவுண்ட்ஸின் எஞ்சிய காரியங்கள், பண்டிகை ஆராதனைகள், உபவாச ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். பண்டிகை நாட்களை மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி ஆண்டுடைய கரத்தை பிடித்தவர்களாய் நாம் புதிய ஆண்டுக்குள் காலை எடுத்து வைக்க ஆவியானவரே எனக்கு உதவி செய்வீராக என சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். யாரேனும் கண்ணீரோடும் மனபாரத்தோடும் பொருளாதார கஷ்டத்தோடும்
சரீர சுகவீனத்தோடும் நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் சுமந்து வேதனையோடு நாம் ஆலயத்துக்கு வந்திருந்தால், ஆண்டவரே, நான் இந்த ஆலயத்தை விட்டு திரும்பி செல்லும் பொழுது தெய்வீக சமாதானத்தோடு கேட்கப்பட செல்ல எனக்கு கிருபை தாரும். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லி இந்த மாதத்தை துவக்க கிருபை செய்தாரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும் ஆண்டவரே என சொல்லி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள், அயல் மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகள், வெளி ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை புதிய ஆண்டில் ஆசீர்வதித்து தாரும் என சொல்லி நாம் கேட்போம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாய் இருப்பதாக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து, நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.